இப்போது வக்ஃபு பில்லை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. நயன்தாராவுக்கு 2 திடீர்னு எப்படி குழந்தை வந்துச்சுங்கிறது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ சரகசியை பற்றி ஒரு பேச்சு வருது. அப்போ இந்தியாவில் சரகசி லா என்ன? அப்போ ஆக மொத்தம் எதை பேசினாலும் லால தான் போய் நிற்கிறோம். முதல்ல இந்த சிலபஸ் ஏன் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறதுக்கு யூபிஎஸ்சி ஷுட் லீவ் ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய வேலை இதுதாங்க வேணாம். நீங்கள் இன்னைக்கு புக்ஸ் அவைலபிள், இன்ஸ்டியூட்டோடைய வேலை அந்த இன்டர்லிங்கேஜ் எப்படி கொண்டு வர்றது, அடுத்த லெவலுக்கு நீ படிக்கிற ஒன்றை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகும் அப்படின்னா what will be the method that you think is the right method to study NCERT? UPSC examக்கு it's inevitable and inevitably we have to say that you have to read it, no other go, straight from Barak. Any addition or variation or the other one was there. So 3 items straight away from the Barak they have taken and put it. Current affairs, sir, how to align it back to the subjects? பட் நீங்களா புரிஞ்சுக்க வேண்டியதா இந்த வருஷம் ஏன் இது வருது அப்படின்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இது நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இதை கேட்கணும். So this is how we have to align current affair with. Sir, last episode when Ilanjaniyan sir was talking about geography, he kept on insisting on NCERT. NCERT படிங்க அப்படிங்கிற விஷயத்தை. And now இப்போ நம்ம பேசும்போது கூட you are also telling laxmikanth is okay, other things are okay, but again read NCERT. So sir சொல்லும்போதும் said they are expecting the foundation to be strong அப்படின்னா NCERT aspirants, UPSC aspirants படிக்கணும் for polity அப்படின்னா what will be the method that you think is the right method to study NCERT? What are the classes, what are the books in the NCERT? Because 6th லேருந்து it has been called as civics ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 9th 10th it become democratic politics 1, democratic politics 2, and then in 11th and 12th it has a different name altogether. So what are the selected books that a student should prepare from NCERT? And முக்கியமாக சார் how to study that? Because எங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சு தான் மறுபடியும் வராங்க. When they go back and study, what is the mindset that they should have while preparing or while studying NCERT? NCERT inevitably in the UPSC examக்கு it's inevitable and inevitably we have to say that you have to read it, no other go, nobody can skip it and go. பட் என்சிஆர்டி விஷயம் என்னென்னா நம்மளுடைய லேர்னிங் ப்ராசஸ்லேயே நம்ம இந்த ஒரு புக்கு நம்ம படிச்சிட்டோம், எக்ஸாமை முடிஞ்சிருச்சு, எனக்கு எக்ஸாமு தூக்கி போட்டு பழைய புஸ்தகம் கடைக்கு போடு, யாருக்காவது கொடுத்துரு, அது ஒரு பெரிய சேரிட்டியாக நினச்சி பண்ணுற ஒரு வேலையெல்லாம் உண்டு. அது யாருக்கா கொடுத்து, ஏன்னா நம்மளால் அதை வச்சுட்டு அதை பார்க்கக்கூட முடியல, அதான் உண்மை. அப்போ படித்ததை படிக்கிறதுனாலே நமக்கு வந்து அது ஒரு மைண்ட் ரிப்பல் ஆகுது. அது நான் எல்லாம் தெரிஞ்சிருச்சேன் எனக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல். இப்படி தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்போ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நம்ம சொல்கிறோம் என்சிஆர்டி படின்னு, அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. சார் திரும்பி ஸ்கூல் இதை படிக்க சொல்கிறீங்க, இன்றைக்கி டெஸ்ட் வச்சிட்றோம், அதனால் பேருக்கு ஏதோ சொல்கிறோன்னு படிக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்காக சொல்லுவேன், பாஸ்ட் இயர்ஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ், பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸை ஒரு தடவை பார்த்துட்டு என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு தடவை அது ஒரு ரீட் பண்ணுங்கள். ஏன் இது கண்டிப்பாக மைண்டு ரிப்பல் ஆகும். இது படிச்சிருக்கமே தெரியுமே, அந்த மைண்ட் வந்து அதில் ஒரு ஃபோக்கஸ் போகாது. பட் இதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்பரேஷன் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் அண்ட் பேராக்டில் பண்ணிவிட்டு, பேராக்டை மெயினாக வச்சு லக்ஷ்மிகாந்த் அலைடாக வச்சு நியூஸ் பேப்பரோடு சேர்ந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சுட்டு ரிவிஷன் எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ திரும்பி என்சிஆர்டி எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ பண்ணும் போது அந்த என்சிஆர்டி உங்களுக்கு ஒரு புது ஒரு யூ ஆர் ரீடிங் சம்திங் நியூ, அதில் நீங்கள் பார்க்காத விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இன் பிட்வீன் லைன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன காரணம், பாஸ்ட் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், என்சிஆர்டிலேருந்து எப்படி எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். இது நமக்கு ஒன்ஸ் ஒரு தடவை 2 தடவை பார்த்து தெரியும் பொழுது நம்மளோட ஃபீலிங் என்ன ஆகுன்னா, ஓ இந்த புக்கு எவ்வளோ இன்வேல்யூபிளுங்கிறது அப்புறம் தெரியும். ஸோ என்சிஆர்டி படிக்கிற முறையே நான் சொல்கிறது இதுதான். இட் மே பி லொபோரியஸ், இட் மே டேக் டைம், வி மே ஃபீல் ஆட், பட் ஃபஸ்ட்டு தடவை ஒரு ஓவரால் படிங்க. ஏன்னா அது மைண்டு பெரும்பாலும் ரிப்பல் ஆகும் முதல்ல படிச்சிருக்கோங்கிற உணர்வோட. நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த சமயம் அந்த புக்கு உங்களுக்கு ஒரு பல விஷயங்களை புதுசாக காமிக்கிற மாதிரி இருக்கும், படித்ததே புதுசாக தெரியும். இது ஒரு விஷயம் என்சிஆர்டியை பொறுத்தவரையிலையும். ஸோ என்சிஆர்டி படிக்கிற விதம்னு எடுத்துக்கிட்டால் என்னை பொறுத்தவரை பாஸ்ட் இயர்ஸ் பேப்பரோட அலைன் பண்ணி படிக்கணும். அப்படி படித்தா என்சிஆர்டி இஸ் ஒண்டர்ஃபுல் ஒன். வி வில் வேல்யூ என்சிஆர்டி மோர். இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு டிஃபெக்டாக அதை பார்க்குறோம். அது அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது பாஸ்ட் இயர்ஸ் பேப்பரோட என்சிஆர்டி. இதில் நான் ஒன்று சொன்னேன், பேராக்ட் சொன்னேன். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையிலையும் நம்ம எப்பயுமே நான் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது, லக்ஷ்மிகாந்த் படிங்க,
பேராக்ட் ஆனால் எக்காரணத்தை கொண்டு விடாதீங்க. பேராக்ட் இஸ் தட் வெரி 395 ஆர்டிகல்ஸ் புட் டுகெதர் இன் தட் புக். இட் இஸ் தட் ரா கான்ஸ்டிடியூஷன். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ ஜென்ரலாக சொல்லும் பொழுது, லாவை படிக்கக்கூடிய ஒரு முறைன்னா இட் இஸ் தி வே ஆஃப் ஸ்டடியிங் லா. இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த வே. தி வே ஆஃப் ஸ்டடியிங் லா பேராக்ட் மூலியமாக தான். சார் பேராக்ட் லாங்குவேஜ் எல்லாம் எப்படியோ இருக்கும் சார். எப்படி சார் அதை படிக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படி சார் எடுத்து ஆர்டிகல் 1லேருந்து படிக்கணுமா? கிடையாது. நீங்கள் சப்ஜெக்ட்ஸு, அதாவது இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தால் இன்ஸ்டியூட்ஸில் சப்ஜெக்ட்ஸ் நடத்துகிறாங்க, அதை நீங்கள் பேராக்ட் மூலியமாக அலைட் பண்ணி படிக்கலாம். இல்லையா லக்ஷ்மிகாந்த் வைங்க, அந்த டாப்பிக்கு பேராக்டில் இருக்கிற ஆர்டிகல்ஸையும் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் இந்த 2024 திஸ் இயர் ப்ரிலிம்ஸில் ஆர்டிக்கல் 109 பற்றி ஒரு கொஸ்டின். அது வந்து என்னென்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் மணி பில்னு சொல்லி. பேராக்டை பார்க்காம ஜென்ரலாக படிச்சுட்டு எந்த புக்கில்னாலும் நான் சொல்கிறேன், லக்ஷ்மிகாந்தாக இருக்கட்டும், ஹரிகந்தாக இருக்கட்டும், அது டாடா மெக்ராயில் நார்மல் புக்ஸில் படிக்கிறவங்க மென்டாலிட்டி எப்படின்னா, அந்த புக்ஸில் இருக்கிற மேட்டர் மணி பில்னா 110 மணி பில், ஆர்டிகல் 110 மணி பில் படிச்சுட்டு போவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்க்கவே செஞ்சேன், 109 தப்பு, இவங்க தப்பாக போட்டிருக்காங்க, 110 தானேன்ட்டு வந்தாங்க. கொஸ்டினே தப்புன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா 109 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு மணி பில். இப்போ பேராக்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மணி பில்னு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை படிங்க எந்த புக்கில் வேணாலும், ஆனால் பேராக்டை திறந்து வைங்க, 110 எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக 111 உங்களை பார்க்க வைக்கும், 109 பார்க்க வைக்கும். ஏன்னா அதை நீங்கள் படிக்கும் போது அதோடைய ரெஃபரன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்து வரும். இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க, இது உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் 2024 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிலேட்டிங் டு 368 ஆர்டிகல் 368 கொஸ்டினே ரொம்ப ஸ்ட்ரெயிட் தான். 368 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, அப்போது வேரியேஷன், எனி வேரியேஷன், அடிஷன், இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அது தே ஹவ் மென்ஷன்ட் இட் 3 items they have mentioned. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் பேராக்ட் they have taken and put it there. Straight from Barat. Any addition or variation or the other one was there. So 3 items straight away from the Barat they have taken and put it there. அப்போது பேராக்டில் படிக்கும், அதாவது நீங்கள் எந்த புக்கில் வேணாலும் படிக்கலாம், கூடவே பேராக்டி வச்சு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது, ஏன்னா பேராக்ட்னு நம்ம சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வர பெரிய பிரச்சனை, சார் ஓப்பன் பண்ணி என்ன சார் ஆர்டிகல் 1லேருந்து படிக்கணுமா சார், லாங்குவேஜ் புரியல, ஒன்றும் அது ஒரு புக்காக பார்த்துக்க ஆரம்பிச்சு அதை எப்படி அண்டர்லைன் பண்ணணும்னா அகைன் கேட்குறாங்க, அதை எப்படி அண்டர்லைன் பண்ணுறதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ அதுதான் இங்கே பிரச்சனை. அது இப்போ நீங்கள் இப்படி படிக்கணும், அது இப்படி படிச்சுட்டு அடிஷன், வேல்யூ அடிஷன், டூ இட் வித் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கு மேலே ப்ரிப்பரேஷனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. யூ ஆர் ரெடி ஈவன் ஃபார் பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் நீங்கள் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கே ரெடி ஆயிடுவீங்க, பிரச்சனை வராது. இதுதான் ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன். சார், சின்ஸ் வி ஆர் அகெயின் keeping on talking about previous year questions or quick data points that our R&D has prepared. 2013 we are breaking down the questions into subtopics of polity. We call it constitution based questions, and then we call current affairs based questions, and then political concepts, and then miscellaneous. We are breaking it down. So if you see the trend, there has always been 2013 again 2023 varaikum, from 16 questions கேட்ட டைம்லேருந்து 15 questions, அதான் same average maintain பண்ண 2023 வரைக்கும் constitution based questions are normally taking at least 50% of that chunk. So now again it's a bigger umbrella to say it is constitution based. Even our R&D felt very difficult to categorize few questions into current affairs or constitution based questions. So I'm trying to understand here that UPSC is keeping current affairs in mind and also asking us to prepare from the basics. Correct, sir? So when I am preparing polity, or when we ask our students to prepare polity, நீங்க சொன்ன மாதிரி you are telling Barak, you are telling Laxmikanth, you are telling NCERT, and you are telling newspaper. Now I want to align this. If my question is correct, sir, current affairs, how to align it back to the subjects, and current affairs ஒரு இந்த மாதிரி ஒரு நியூஸை பார்த்தா you will have to go and check your polity. It's a polity thing. அப்படின்னு how can we guide our students? So few insights about how current affairs and its portion into polity is. We have been speaking about this earlier. நான் இது ஒரு 24/7 ப்ரிப்பரேஷன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே உரசி பார்க்கணுன்னு சொல்லி டச் ஸ்டோன் இதுதான். ஏன்னா நான் கரெக்டாக ப்ரிப்பேர், ஏன்னா இன்னொன்று
இந்த எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் ப்ரிப்பேர் பண்ணுற, பிகாஸ் யூ ஹேவ் ஆல்சோ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அண்ட் வி ஆல் ஹேவ் கம் த்ரூ தட். எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய சின்சியராக இந்த எக்ஸாமை 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒருத்தருக்கு கூட இருக்கக்கூடிய மைண்ட் என்னன்னா, நான் இதை கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கேனா, நான் இந்த எக்ஸாமில் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேனா, இது நான் கரெக்டாக தான் படிக்கிறேனா, நான் படிக்கிறதெல்லாம் நான் ஐ ஃபிட் ஃபார் இட், இந்த டவுட் வரும். என்ன தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும் இந்த டவுட் வரும். நான் இதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், இது யார்கிட்டையோ போய் ஒரு மோட்டிவேஷனை கேட்டு நான் கரெக்டாக ப்ரிப்பேர் சார் கரெக்ட் பண்ணி தாங்க சார் என் கொஸ்டின்னு சொல்லி வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது கரெக்ட் பண்ணி தர்றது வேறு. சொன்னாலும் அவங்க மைண்டில் இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், சார் நான் இதுக்கெலாம் ரெடியானே தெரில சார், பயமாக இருக்குது சார். இதுக்கு நம்மளே நம்மளை அசஸ் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த டச் ஸ்டோன்னு சொல்லி நான் சொன்னமோ அது எனக்கு நினப்பு வந்தது. என்னென்னா, இப்போ ஒரு நியூஸ் ஒன்று கேட்குறீங்க, அந்த நியூஸ் கேட்கும் பொழுது எதோடு அது ரிலேட்டடு. இப்போ எல்ஜிபிடி 2017 ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாங்க, அடல்ட்ரியை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க, 377 ஆஃப் ஐபிசியை வந்துட்டு அப்போ வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதன் அடிப்படையில் டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க. இப்போ அன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஹியர் பண்ணுறீங்க, நியூஸில் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஹியர் பண்ணும்பொழுது நேராக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா கான்ஸ்டியூஷனை அங்கே உரசி பார்க்கணும், கான்ஸ்டியூஷனல் பேஸை நீங்கள் உரசி பார்க்கணும். அப்போ ஆர்டிகல் 15 அது வயலேட் ஆகிருக்கு, 19 வயலேட் ஆகுது, 21 வயலேட் ஆகுது. இப்போ இந்த ரைட் டு ப்ரைவசி வந்து ஆதார் கேஸில் வந்துட்டு இப்போ ஆதாரை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆதாரை கம்பல் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்கள் ஒரு லேமேனாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் கம்பல் இல்லையாம்பா அப்படின்னு ஒரு டீ கடையில் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அவங்க இதை பேச மாட்டாங்க, ஆர்டிகல் 21 அது வயலேட் பண்ணுதான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம உரசி பார்க்கணும். இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோம், லாஸ்ட் 4 இயர்ஸில் மட்டும் 2 தடவை கேட்ட கேள்வி அது. எஸ், 5 இயர்ஸில் மெயின் சிஎஸ் சேர்த்தா 5 இயர்ஸில் 3 தடவை கேட்ட கேள்வி. ஆர்டிகல் 21 ரிலேட்டட் क्वेश्चन, 21 ரிலேட்டட் wide purview, every case is trying to relate it back to article 21. அது இம்பார்ட்டன்ட். நம்ம இது எந்த ஒரு விஷயத்தை கேட்டோம்னாலும் அதை நம்ம உரசி பார்க்குற அந்த தன்மை. அப்போ கரண்ட் அஃபேருக்கும் இதுங்க பேஸுக்கும் என்ன ரிலேட்டட்னா, நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இதுன்னு நம்ம டிமார்க்கேட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது டிமார்க்கேட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் கான்செப்ட்ஸ்னு சொல்லி ஒரு குரூப் கேட்க தான் செய்கிறாங்க. இன்னும் ப்ரிலிம்ஸில் அது ஒரு மேஜர் சங்க் எடுக்க தான் செய்யுது. த பேஸ் கான்ஸ்டியூஷன் அது கேட்குறாங்க. இப்போ 109 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸை சொல்லுதா. இதே போல் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் தே ஹேவ் ஆஸ்க்ட் அபவுட் 142 ஆர்டிகல். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 142 இவங்க கேட்கும் பொழுது பல சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேர் தே ஹேவ் ஆர்டர்ட் த எக்ஸிக்யூட்டிவ் டு டூ சம்திங் that year. தட் வாஸ் அ கரண்ட் மேட்டர். அப்படியே அது 142 இப்போ ஆர்டிகல் 142 என்ன நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லுதுன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட் கேன் ஆர்டர் மேக்கிங் தம் டூ. அப்போது அந்த 142 என்னதுங்கிறத கேள்வியாக கேட்குறாங்க. அவங்க கரண்ட் அஃபேரில் எந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் அப்படி சொன்னிச்சு அதெல்லாம் கேட்கல. பட் நீங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான், இந்த வருஷம் ஏன் இது வருது அப்படின்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதை கேட்குறாங்க. So this is how we have to align current affair with that base. நீங்க சொல்ற மாதிரி if that is what is UPSC thinking while putting a question in question paper அப்படின்னா, it is not like you read one compilation. You should follow the news continuously. Exactly. The previous, the after. But something that we are doing in our campus, residential campus, we don't give current affairs magazine is because the reason why we do is that we want them to bring a practice of reading the newspaper. But I think நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா what we are doing is right, because he needs to know what is the trend that is happening. 142 different casesல ரெஃபர் பண்ணியிருக்கலாம், but the action was based on 142, exactly, which the newspapers continuously படிக்கிற ஒருத்தரால தான் சொல்லவே முடியும். Exactly speaking. You are putting it in a nutshell. That is what it is. That is what I'm trying to say. How you have to relate a current matter with the concept na. நீங்கள் இந்த கரண்ட் மேட்டர் கான்செப்ட் ரிலேஷன்ஷிப்பு அதுதான் ஆட்டிடியூட்னல். இட் ஹேஸ் டு பி அன் ஆட்டிடியூட்னா கிரியேட் தட் ஆட்டிடியூட் ஃபார் திஸ் எக்ஸாம். வி ஆர் சீரியஸ் அபவுட் திஸ் எக்ஸாம். மேக் திஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் 24/7. ஹவு டு மேக் இட் 24/7? வெரி சிம்பிள் லாஜிக். தட் இஸ் வாட், ஜஸ்ட் கீப் திங்கிங் அபவுட் திஸ் எக்ஸாம். வாட் எவர் த திங் தட் வாட் வி சி வி ஸ்பீக் அண்ட் அதர் திங்ஸ், ஜஸ்ட் ஹாவ் அ நோட். உங்களுக்கு இந்த பாஸ்ட் இயர்ஸ் பேப்பர் இதெல்லாம் பார்த்து பழகணும்னா நமக்கு உடனே தாட் வர வேண்டியதுன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குல்ல, இது மாதிரி வருதில்ல, இது வருதா, சே டு யுவர் செல்ஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் வெல். யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை, எந்த பாபாட்டையும் போக வேண்டியதில்லை, நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போகலாம். நம்மளே சொல்லிக்கலாம், நான் கரெக்டாக தான் பாருங்க, ஏன்னா எனக்கு இந்த யோசனை வருது. இப்போ மெடிடேஷன் ஃபோக்கஸுங்கிறது என்னது? மீடியேட்டிங் இன் டு அ பர்டிகுலர் திங், தாட் ப்ராசஸ் தானே. மெடிடேட் பண்ணுங்கிறேன் நான். இது வந்து நீங்கள் வந்து தபஸ்யா தான். இது இந்த எக்ஸாமே ஒரு தபஸ்யா தானே. அதான் லிவ் த எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஒரு தபஸ்யா. என்ன தபஸ்யானா இது காட்டுக்கு போகிற தபஸ்யா கிடையாது. காட்டுக்கு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற தபஸ்யா இல்லை. எல்லாருடனும் இருந்த ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் கீதா சொல்லுதே, அது இது.
பீயிங் டிட்டாச்சு அட்டாச்சு எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் இருக்கும். ஆனால் நம்ம பார்வை ஒன்றில் இருக்கணும். இது இந்த எக்ஸாமில் தேவை. இந்த எக்ஸாமுடைய முக்கியமான தேவை இது. அந்த ஒரு தபஸ்யா நமக்கு வேணும். அந்த தபஸ்யா என்னன்னா, எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் இந்த எக்ஸாமுடைய ஒரு விஷயம் தெரியணும். இந்த கொஸ்டின் இங்கே ரிலேட் ஆகணும். அதுக்கு நீங்கள் எதுவுமே இல்லாததை ரிலேட் பண்ண முடியாது, டைம் வேஸ்ட் ஆகிரும். பட் நமக்கு அது வரணும். அது எப்படி வருங்கிறது தான் அது கூட the process of bringing that attitude, like exactly selecting which news I should focus, which news I should follow. Exactly. stand alone news இல்லாம ஒரு ட்ரெண்ட். இப்போ இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட முதலே சொன்னேன். ஒரு இன்ஸ்டிடியூட்னு இருந்தால் இதை மட்டும் தான் செய்யணும். whichever institute it is, ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய கடமை இதாக நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டிடியூட்டோடைய கடமை ஜென்ரலாக டீச் பண்ணுறது இல்லை, ஜென்ரலாக டீச் பண்ணுறதும் இருக்குது. அதையை தாண்டி இதை செய்யணும். இல்லைன்னா புக்ஸ் அவைலபிள் மார்க்கெட்டு. ஒருத்தர் ஏன் வரணும்? இதுதான் காரணம். ஒரு இன்ஸ்டிடியூட்டோடைய கடமை என்ன சொல்லுவேன். அது இருந்தால் இன்ஸ்டிடியூட் இஸ் வேல்யூபிள். நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட், எவ்ரி சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி வி ஆர் பில்டிங் ஒன் செக்மெண்ட். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் இஸ் அ கொஸ்டின் தட் வி ஹவ் அனலைஸ்ட் இன் ப்ரீவியஸ் இயர், மோர் தென் knowing the concept, it is also knowing how to read the question. So அப்படின்னு our R&D team has always been looking out for it. So based on that, we have brought few questions which we feel there are few traps in these questions or this types of questions. So in the traps, how to identify it, actually what is a trap solunga, and how to identify it, and also how to prepare along with that. So going with the first questions, 2023 prelims la there was this question: in essence, what does due process of law mean? And there are 4 options along with that: the principle of natural justice, the procedure established by law, fair application of law, and equality before law. So what is the trap in this question? Because it seems more sounding the same, but how to approach such type of questions? Fine one. It's a regular thing that what UPSC always do. It keeps on doing these kind of questions keep coming. Actually இது பார்த்த உடனே இந்த கொஸ்டினோடைய ஒரு இது என்னென்னா, பார்த்த உடனே ஈஸியாக தோணக்கூடிய ஒரு கொஸ்டின். ரொம்ப ஈஸி, இவ்வளோ தானா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. உடனே ஆர்டிகல் 21 நினப்புக்கு வரும். அப்போ 21 நினப்புக்கு வரும்போது அங்கே பார்க்கும்பொழுது என்ன, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா நினப்புக்கு வரும். ஆக்சுவலாக அங்கே கொஸ்டின் வேறு, எசன்ஸ் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா கேட்குறாங்க. அது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இட் இஸ் 21 நினப்புக்கு வரும் நமக்கு. ஏன்னா அது சிமிலராக அந்த கேஸில், மேனகா காந்தி கேஸில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபார்ம்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ப்ரொசீஜரல் கிளாஸ்னு சொன்னனால. பட் எசன்ஸ் ஆஃப் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இது கிடையாது, ப்ரொசீஜரல் கிளாஸ் கிடையாது. இது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இன்ஃபேக்ட் we took it from Japan we borrowed from Japan as an idea. This we took it from America. And there is a qualitative difference. கேஸில் இது சிமிலராக கொண்டு வர்றனால, அந்த சிமிலர் சவுண்டிங் திங்ஸ் ஒரு கேஸில் இது சிமிலராக வந்தனால இமீடியட்டாக வந்து when we are very fast in attending, we may tend to attend procedural clause as the answer. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இதுதான் ட்ராப், வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஈஸின்னு நினச்சி வேகமாக போய், நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது உண்டு, இந்த ரொம்ப ஈஸியாக ஒரு கொஸ்டினை ஃபீல் பண்ணால் 2 தடவை படிங்க. ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டா செகண்ட் டைம் தயவு செஞ்சு படிங்க, உடனே ஷேட் பண்ணாதீங்க அப்படின்னு. ரீசன் இதுதான். ரொம்ப ஈஸின்னு பண்ணி ஜம்ப் பண்ணி ஷேட் பண்ணிட்டா, இன்றைக்கி பெண்ணில் ஷேட் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. ஓகே, என்னென்னா 4 ரெலையுமே திரும்பி ஷேட் பண்ணி விட்டு அது ஒரு ரங்கோலி தான் பண்ண முடியும், வேறு ஒன்று ராங்கு தான். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்ஸ் டன் இஸ் டன், அது நம்மளால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதே டஃப் கொஸ்டின் பிரச்சனையே இல்லை, நம்மளே 3 தடவை படிப்போம். ஓகே, அது ஏன்னா தெரியாத கொஸ்டினை 3 தடவை படிப்போம். தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி கொஸ்டினை தப்பு பண்ணக்கூடாது. அப்போ தப்பு பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படிங்கும் போது we have to be extra careful. அப்போ அதை பார்க்கணும். அது அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா என்னது? அது ஒரு ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா அண்ட் ஹவு த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாங்கிறது வந்து என்னென்னா த ஸ்பிரிட் ஆஃப் லா. அது அந்த மேனகா காந்தி கேஸில் குறிப்பிட்டு இந்த ஆர்டிகல் 21க்குள்ளார அது அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது it's a lengthy one, but ஒரு fair application of law we can very well say actually, and how it is. So அதில் ஆப்ஷனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கணும். Yes, C option is fair application. That is more appropriate actually, fair application of law. So if I'm understanding correct, UPSC is throwing similar sounding words as a trap. Obvious. That so we can very well say. கோர்ட்டில் கொடுத்தது due process of law அப்படின்னு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. But the actual key word of the question is what is the essence-ங்கிறது தான் keyword itself. Essence is the keyword, and similar sounding-ங்கிறத வந்து ஒன்றுமே அடுத்த லெவலுக்கு நம்ம நினைக்கலாம். சிமிலராக இது ஒன்றிலிருந்து வந்த இன்னொன்று. ஏன்னா அந்த கேஸில்
இந்த ப்ரொசீஜரல் கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது கோர்ட் சொன்னது தான் டியூ ப்ராசஸ். இப்படி வரும்பொழுது நம்ம அப்படியே வந்து அதை இங்கே அடாப்ட் பண்ணுறது ஆயிரும். அப்போ இட்ஸ் ஒரு ட்ராப் அது. இன் 2022 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் சிவில் கண்டெம்ட் அண்ட் கிரிமினல் கண்டெம்ட். திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், ஒரு கொஸ்டினில் வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அண்ட் தி ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். பட் கொஸ்டின் பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி ப்ராமினென்ட்லி கரெக்ட். டிஃபைன்ஸ்னு டைரெக்டாகவும் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அ ட்ராப் இன் திஸ்? இட்ஸ் இன்கரெக்ட், விச் வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங் ஃபார் மெனி பீப்புள். I also gave this 2022 prelims. So I never expected that was an incorrect option. I felt it was more appropriate. As well. So what's the trap in this? ஆக்சுவலி இதை வந்து ஜென்ரலாக வந்து இன்றைக்கி இந்த ஷார்ட்கட் சொல்லும் பொழுது ஒன்று சொல்லுவாங்க, ஜென்ரலாக சொல்லுவாங்க, இது wherever you find a question in a statement in the exam which says defined, ஒன்லி, நெவர், ஆல்வேஸ், ஒரு அப்சல்யூட்டாக ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அது ஆப்வியஸாக தப்பு தான் அப்படிங்கிறது இது ஒரு ட்ரெண்டாகவே வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்கிறது தான் அது. பட் we can't take it from face value. இதை ட்ராப்னா இதை டபுள் ட்ராப்னு சொல்லுவேன். இதை என்ன ட்ராப் அப்படின்னா இந்த வேர்டுனால நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறது ஒன்று இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் டிட்டர்மினிஸ்டிக்காக நம்பிட்டு போனால் அதே ட்ராப் தான். சில டைம் அது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. பட் பொதுவாக ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா இதுவரையிலையும் யூபிஎஸ்சியில் இந்த டிட்டர்மினிஸ்டிக் வேர்ட்ஸ் ஒன்லிங்கிறதோ டிஃபைன்டுங்கிறதோ வரக்கூடிய பெரும்பாலான ஸ்டேட்மெண்ட்ஸ் தப்பாக தான் இருக்குது. இதை ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் ஒரு ஒரு வே ஆஃப் ஆன்சரிங்னு வச்சுக்கலாமே ஒழிய, பட் வி கேனாட் ரிலை ஆன் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்க வேண்டாம். பட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தா மேபி எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அந்த 4ல் எனக்கு வந்து 2 ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், உறுதியாக தெரியும், 1ல் டவுட் இருக்குது. அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ டிக்டு லெஸ். நான் இப்போ லெஸ் டிக் பண்ணணும்னா இதை ஒரு ஆப்ஷனாக எடுக்கலாம். ஏன்னா 95% இட் ஹஸ் ஒர்க்டு. ஓகே, ஸோ வி ஷுட் பி மோர் கேர்ஃபுல். மேபி அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்தால் வி ஷுட் பி மோர் கேர்ஃபுல். அதான் டபுள் ட்ராப்னு சொன்னேன். இது அதனால தான் இதை டபுள் ட்ராப்னு சொன்னேன். தட் இஸ் அ சான்ஸ் லைக் இட் கேன் பி ஆஃப் எனிவே. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஸ்டின் டிஃபைன்டுன்னு வரும்பொழுது அது தப்பாக தான் முடியுது. அதுதான் இருக்குது. ஆக்சுவலி இது when you said about contempt, இது வந்து டைரக்ட் டெஃபினிஷனாக இல்லாமல் கண்டெம்ட் ஆக்ட் மூலிமா வரக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டில் இந்த கண்டெம்ட் கொஸ்டினே வந்துட்டு ஐ சி லிட்டில் மோர் பீயிங் ஆஸ்டு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 அண்டர் ஹூஸ் விச் கமிட்டிஸ் ரெக்கமெண்டேஷன் கேம், அதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. We happen to see more from it. Next question, sir. 2023 prelims-ல கேட்ட question. Consider the following organization bodies in India: National Commission for Backward Classes, National Human Rights Commission, National Law Commission, National Consumer Dispute Redressal Commission. அதாவது these commissions are normally not there in any Laxmikanth or any sort of books directly. Maybe later stages will they have included, but not the method of studying, like it was not there. So in the mari questions, and what is the trap around these questions? Why they keep asking these questions as well? இப்போது இந்த கொஸ்டின் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், இது எல்லா கமிஷனுமே ஸ்டாச்சுட்டரி பாடிஸாக தான் இருந்தது. ஸ்டாச்சுட்டரி பாடினா லா கிரியேட்டட் பை பார்லிமெண்ட் அண்ட் தட் லா மென்ஷன்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் பாடி. இது கான்ஸ்டியூஷனல் பாடியாக இல்லை. இப்போது அமெண்ட்மெண்ட் மூலியமாக நம்ம கொண்டு வந்தோம். வி மேட் 2019 நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வாஸ் மேட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. இங்கே எது கான்ஸ்டியூஷனல் பாடி, எது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, எது இப்போ பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோக், எர்ஸ்ட்வைல் பிளானிங் கமிஷன் ஆர் ப்ரெசன்ட் நித்தி ஆயோக், இது எதுலேயுமே வராது. இது லாலையும் வராது. இது படிக்கும் பொழுது இப்போ லக்ஷ்மிகாந்தில் லேட்டர் எடிஷன்ஸில் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் அவங்க லேட்டர் எடிஷனில் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலைனாலுமே ஜென்ரலாக நம்ம படிக்கும் பொழுது இந்த பாடிஸை படிக்கிற ஒரு வழக்கம் நம்மள்ட்ட இருக்கணும். இது நான் வழக்கமாக ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு சே whenever we read any kind of these bodies, இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு தாட் நமக்கு வர்றது இது கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா. நான் கான்ஸ்டியூஷனல் பாடியிலேயே இது ஸ்டாச்சுட்டரி பாடியா, இது ஸ்டாச்சுட்டரி பாடி 1993 ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுக்கு அப்புறம் வந்தது. இது நமக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இது படிக்கும் பொழுதே ஒரு பாடி, இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும் பொழுது டே இன் டே அவுட் ஒரு பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸ் சிபிஐ முதல்ல என்ன பாடி? Enforcement Directorate is the most expected area of question. Expected. Past few years we have been expecting that. என்ன மாதிரி பாடி? இது வந்து நமக்கு இமீடியட்டாக தாட்டில் வரணும். இது where do they get their powers from? இப்போது அது எங்கேருந்து உருவாகுது? இது நமக்கு விஜிலன்ஸ் கமிஷன் இப்போ ஃப்ரம் அன் ஆக்ட். ஸோ இது ஆக்ட்லேருந்து வர்றது டேரெக்டாக கான்ஸ்டியூஷனில் இருக்கா? இது இல்லை.
இது நமக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பாடிஸ் இதுவும் நம்ம பார்க்கலாம் வந்து எவ்ரி 2-3 years once we happen to see one question at least coming from that. So this is the last segment of நம்ம பாட்காஸ்ட்டில் ரெகுலராக we do it with all the guests. So Veranda IAS runs a residential campus where there are students who stay there and prepare for their exams. So அங்கே இருக்கிற சில students have asked, or அவங்களோட pain points they have asked as a question to you. So if you can give an insight about it. Anyhow, you are meeting them on a regular basis, but just as a procedure for this podcast, they have few questions for you. First question is about... Hi sir, I have certain doubts regarding executive bodies. Like how to prepare for executive bodies through Laxmikanth sir. Good one what you have asked actually, which I think in our earlier conversation also we have missed that point actually. It's a very good thing that you have put it here. Particularly when you look into the way in which the syllabus breakup நீங்கள் பார்த்தீங்கன்னா the questions that are asked in UPSC. See, இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. But the way in which it is asked, most questions have come from union legislature. நீங்கள் நல்லா பாஸ்ட் 10 years பார்த்தாலும் நிறைய யூனியன் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்ரி கமிட்டியும் அதில் சேர்த்துட்டா வரும். அப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்ந்து அது ஒரு சங்க். தென் கவர்னன்ஸ் ரிலேட்டட், கவர்னன்ஸ் இந்த சென்ஸ் லைக் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அது வரும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் ஏரியாஸ் வேர் எவ்ரி இயர் யூ ஆர் கெட்டிங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம். சரி, அதே போல் நீங்கள் எந்த புக் எடுத்தீங்கனாலும் ஒரு குட் சங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், பார்லிமெண்ட், and these items would be a big thing. President, then the Council of Ministers, Prime Minister, இதெல்லாமே வரும். ஸோ இது எப்படி படிக்கிறது அப்படிங்கும் போது இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம சொல்கிற முறையும் அதுதான் முறை. படித்தா ஈஸி, அவ்வளோதான். நீங்கள் ஒன்று படிக்கும் போதே ஒன்று படித்த மாதிரி அது எப்படின்னா, இப்போ ஆர்டிக்கல் 52 பிரசிடெண்ட் ஆரம்பிக்குது. இப்போ பிரசிடெண்ட்டை பற்றி நம்ம படிக்கிறோம். இதில் மோரார்லெஸ் கவர்னரோட மிங்கிள் ஆகிறத அப்படியே சேர்த்து படிக்கிறோம். ஒன்றும் இல்லை, Article 60 speaks about the oath conducted for president. இப்போ பிரசிடெண்ட்டோடைய ஓத் அங்கே 60 நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட தாட் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் ஓத் அப்போ எங்கே அது சொல்லப்பட்டிருக்கு? ஓகே, அது திஸ் நெக்ஸ்ட் 169 இருக்குது. சரி, இது கவர்னருக்கு எங்கே 159 இருக்குது. இப்போ ஒன்று படிக்கும் போதே மற்றதையும் சேர்ந்து படிக்கிறது. இப்போ ஒன்று இன்னொன்னோட லிங்க் பண்ணி படிக்கிறது. நம்ம இப்போது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே, பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொன்னால் 3 ஆர்டிக்கல் இமீடியட்டாக நமக்கு நினப்பு வர வேண்டியது. 74, 75, 78 மூணுலையுமே பிரைம் மினிஸ்டரை பற்றியே சொல்லுது. இந்த 74, 75, 78க்கு அப்படியே பேரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 163, 164, 167 சேம் டு சேம் இருக்கும் உங்களுக்கு. எக்ஸப்ட் கொஞ்சம் வார்த்தை ஒரு மைனர் ஹியர் அண்ட் தேர் மாறும். இப்போ 75 பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கலான்னு சொல்லும். அங்கே 15 or 12 சொல்லியிருக்கும், விச் எவர் இஸ் மோர். இந்த மாதிரி சின்ன மாற்றங்கள் இருக்கும், பெரும்பாலும் ஒன்று தான். ஸோ ஒரு விஷயம் படிக்கும் பொழுதே, அதனால தான் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே டு த ஸ்டூடெண்ட்ஸ், டேக் யோர் பேர் ஆக்ட், ரைட் பை த சைட் ஆஃப் 75, 164. Right by the side of this one, I always used to say. And whenever I also say about 164, right by the side of it 75. Let one be, through one you remember the other. Maybe ஒரு tabulation மாதிரி வச்சுக்கிட்டு exactly parallel படிக்கணும். இப்போ parallel நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் இது ஆடாக இருக்கும். ஆனால் இதை படித்து முடிச்சுட்டா நீங்கள் எவ்ரி டைம் whenever you read it is a revision only. ஒன்றை படிக்கும் போது ஒன்று படிச்சிட்டிங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுதான் ஷார்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு டாபிக். ஆனால் அதுதான் லென்த்தியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிக்கக்கூடிய டாப்பிக்கே அதுதான். ஸோ திஸ் வே இட் வுட் பி அ பெட்டர் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். Hi sir, may I know what is the most effective revision strategy to integrate the concepts of polity with current affairs, especially before prelims preparation? How can I prioritize the topics to ensure a comprehensive coverage within a limited period of time? Revision for polity, see, revisionங்கிறதுமே when we start revising matters, அது ரொம்ப முக்கியம். when we are going to revise at the very last end, அந்த ரிவிஷன் நான் வந்து சொன்னீங்கன்னா இட்ஸ் அ குவிக் ஃபிக்ஸ் ரிவிஷன். அப்போ நீங்கள் எல்லா புக்கையெல்லாம் எடுத்தலாம் டச் பண்ணுறோமா, இட்ஸ் சூசைடல். ஸோ பிளான் பண்ணுறது ரிவிஷனே கூட நம்ம பிளான் பண்ணும் போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக யூஸ் டு சே டு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சில ஐட்டம் இருக்குது பாலிட்டிலேயே, நீங்கள் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டங் ட்விஸ்டர்ஸ் மாதிரி மைண்ட் ட்விஸ்டர்ஸ். இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா புக்லேயும் இருக்கும் அது. வென் லோக்சபா டிசால்வ்ஸ், விச் ஆர் த பில்ஸ் தட் கெட் லேப்சஸ்? A bill that is pending in Rajya Sabha does not lapse. Bill pending in Lok Sabha. இது வந்து நீங்கள் எப்போ படிக்கும் போதும் புரியும்.
பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க படித்தாலும் புரியும். இதை படித்து முடிச்சுட்டு பேட்டர் ஆஃப் 5 மினிட்ஸில் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா குழப்பம், ட்விஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இது அங்கே அதான் இங்கேன்னு சொல்லி போட்டுட்ருப்போம். ஸோ படிக்கும் போதே நமக்கு நல்லா தெரியும் இது ட்விஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி. இதை நான் ஒன்று சொல்லுவேன் எப்பயுமே, இதெல்லாம் நீங்கள் ஒரு டேக் அங்கே வைங்க, லாஸ்ட் மினிட் ரிவிஷனை எழுதி வைங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இது லாஸ்ட் மினிட்டில் குவிக் ஃபிக்ஸ் ரிவிஷனில் ஹை மெமரியிலேயாவது இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். இது மாதிரியே ஒரு லிஸ்ட் இருக்குது நம்ம படிக்கும் போதே இதை தனியாக வைக்கிறது. இது இல்லாமல் ஜென்ரல் ரிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் பேஸை முடிச்சுட்டு அப்படியே கரண்ட் அஃபேர் போகிறது. நீங்கள் டைம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 months பேக் 3 months பிஃபோர் த எக்ஸாம் ஐ எம் கோயிங் ஃபார் அ ரிவிஷன்னா தட் டைம் ஐ சே தட் கோ வித் NCERT ஆல்சோ. ரீட் NCERT ஒன்ஸ் அகெயின், யூ வில் ஹாவ் அ பெட்டர் இன்சைட். Then go with Laxmikanth or whichever book they want to read. Side by side always keep Bare Act, verify Bare Act and then the current matter. இப்போ இது முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லையா ப்ரிலிம்ஸுக்கு, 99% இந்த குவிக் ஃபிக்ஸுக்குன்னு நான் ஸ்டாப் போட்டு வைக்க சொன்னேன், டேக் வச்சு போட சொன்னேன். அதை தவிர Bare Act அதுவும் மட்டுமே லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணால் போதும். இதில் எதுவுமே மிஸ் ஆகாது. கரண்ட்டை மட்டும் ப்ரஷ்அப் பண்ணிடணும், எதுவுமே மிஸ் ஆகாது. 15னா 15 அடிக்கலாம். ஏன்னா பாலிட்டி ஒன்று தான் அந்த ஒரு, ஏன்னா பொதுவாகவே பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் பாலிட்டி கொஸ்டின்ஸ் அடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஒரு எட்ஜு பாலிட்டியில் கிடைக்கிது. உங்களுக்கு ஈஸி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்லேயும் வருது, எல்லாத்துலேயும் வரும். அது எல்லாத்துலேயுமே இருக்கும் ஒரு 12 கொஸ்டின்ஸ். அந்த 2 கொஸ்டின் நான் சொன்னது முதல்ல மாதிரி டஃப்னா அது நியூஸ் பேப்பரில் தான், பெரும்பாலும் நியூஸ் பேப்பர் தான். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இங்கே விடவே முடியாது, இதோடு அதை அலைன் பண்ணணும். That is the way. Then things become easier. That's the thing. Fine. So, we are towards the end of the podcast, sir. So, firstly, thanks a lot. Very insightful preparation strategies, sir, across the time that we have discussed. I think we need to meet again and again according to the time, so that we can help students even more in a precise way that we were discussing, sir. It was wonderful having you in my show. Thank you. Thanks a lot, sir. Thanks for being here. Certainly, thanks. Personally, this is one of the most proud moment for me, sir. So, welcome you for our UPSC and Beyond podcast. Very, very happy to meet you, Vignesh. It's my privilege also to talk to a young man like you. இவர் ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க. இட்ஸ் அ லாங் ஸ்டோரி. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ ப்ரிலிமினரி நான் பாஸ் பண்ணிட்டேன். என் கூட படித்தவங்க யாருமே பாஸ் பண்ணலை. இது 1985. தொடர்ந்து ஐபிஎஸ் படிக்கிறதா, ஏதாவது வருமானம் இல்லையா வீட்டில், அப்போ நம்ம வேலைக்கு தான் போகணும். வீட்லேயும் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியாது, வேலை பார்த்து தான் ஆகணும். இது ஏன் நாங்கள் இன்டர்வியூ என்பது ஒரு பெரிய ஸ்கில் தான். அதில் சின்ன தவறு பண்ணால் கூட மொத்தமாக மார்க் போயிடும். நமக்கு ஐஏஎஸும் கிடைக்காது, ஐபிஎஸும் கிடைக்காது, சர்வீஸே கிடைக்காது. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை விக்னேஷ், நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். Veranda IAS, where your dream becomes reality.